தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல தமிழ் நடிகரை கட்சியில் சேர்க்க மறுத்தார் ஜோசப் விஜய். பிரபல தமிழ் நடிகரை கட்சியில் சேர்க்க மறுத்தார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பனையூரில் ஒரு திருவிழா நடக்கும். அதாவது மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் திருவிழா நடக்கும். புஷி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொள்வார்கள். என்றைக்காவது ஒரு நாள் ஜோசப் விஜய் கலந்து கொள்வார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற அந்த திருவிழாவின் போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக 1 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் நின்று புஷி ஆனந்துக்கு மலர் கொத்து கொடுத்து கட்சியில் இணைந்தவர் மன்சூர் அலிகான். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் மன்சூர் அலிகான் செம்பருத்தி என்ற திரைப்படம் மூலம் அறிமுகமானவர். இவர் ஆரம்பத்தில் புதிய தமிழகம் கட்சியில் இருந்தார். பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியில் 99ஆம் ஆண்டு போட்டியிட்டு 80,000 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். அதற்கு பிறகு அதிமுகவில் இருந்தார். நாம் தமிழர் கட்சி சார்பில் 2019ஆம் ஆண்டு திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். பின்பு அவர் சுயேட்சையாக போட்டியிட்டார். தனியாக ஒரு கட்சியை நடத்தினார். கடந்த சட்டசபை தேர்தலில் லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகளை பெற்றார். கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைந்தார். ஆனால் அவருடைய இணைப்பை ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதாவது 2024ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் நெருங்கிய தோழியான திரிஷா குறித்து பிரபல தமிழ் திரைப்பட நடிகை திரிஷா குறித்து அவதூறாக பேசியிருந்தார் மன்சூர் அலிகான். இது திரிஷாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த விஷயம் ஜோசப் விஜய் காதுக்கு சென்றது. திரிஷா குறித்து அவதூறாக பேசிய மன்சூர் அலிகானை கட்சியில் சேர்க்க வேண்டாம் என்று ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அவரை கட்சியில் சேர்க்கவோ முக்கியமான நிகழ்ச்சிக்கு அழைக்கவோ கூடாது என்று ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை மலர் கொத்து கொடுத்து புஷி ஆனந்தை சந்தித்த மன்சூர் அலிகானுக்கு இது ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது.